ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதாவது வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே 1. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் இண்டஸ்ட்ரியலில் வந்து ஜாவா வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குது. ஏன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? இப்போ இது வந்து ஜாவா ஏன் ஃபேமஸ்ன்னு சொல்லி நிறையா பேர் இன்டர்வியூலையும் கேட்பாங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ போடுறாமோ இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறையா பேர் கேட்குற கேள்வி, ஏன் ஜாவா அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, அது இன்னமும் ஜாவா ஏன் ஃபேமஸாக இருக்குன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, நீங்கள் ஜாவாவில் வந்து நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸில் நீங்கள் எழுதுனீங்கன்னா ப்ரோக்ராமிங், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது வந்து லினாக்ஸாக இருக்கலாம், யுனாக்ஸாக இருக்கலாம், ஏதாவது அர்த்தம் வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நீங்கள் விண்டோஸில் எழுதுகிற அந்த கோட் வந்து மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இதே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் ஜாவாவில் வந்து ஏன் அப்படின்னா, அதில் ஒருத்தருக்கா ஜேவிஎம்னு ஒருத்தர், அவர் தான் வந்து ஜாவாவில் வந்து ஒரு பெரிய ஒரு மேனேஜ் பண்ணுற ஒருத்தர். ஜேவிஎம், ஜாவா வர்ச்சுவல் மெஷின்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ இவர் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவார். அதனால் நம்மளுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் கோட் எழுதினாலும் அது வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஜாவாவில் எழுதுகிற ப்ரோக்ராமிங் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது எந்த பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம சொல்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? இப்போ ஜாவா வந்து கண்டுபிடிச்சது வந்து சன் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் என்ற கம்பெனி தான். ஆனால் இப்போ வந்து அவங்ககிட்ட இருந்து ஒராக்கிள்ன்ற கம்பெனி வந்து ஜாவா ப்ரோக்ராமிங்கை வந்து வாங்கிட்டாங்க. ஓகே, இப்போ வாங்கிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாவா டவுன்லோட் பண்ணுற நேரமோ நீங்கள் வந்து சும்மா ஜாவா டவுன்லோட்ஸ்னு சில பேர் டைப் பண்ணுவாங்க. ஏதாவது கூகுளில் போய்ட்டு ஜாவா டவுன்லோட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா டவுன்லோட் பண்ண இயலாது. நீங்கள் ஜேடிகே, ஓகே, ஜேடிகேனா நீங்கள் ஜாவா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஜேடிகே டவுன்லோட்ஸ் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இப்போ ஜேடிகேனா என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட்னு நம்ம சொல்லுவோம். அது சொல்கிறது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட். அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து தேவையான டூல் கிட்ஸ் இருக்கிற இடம் தான் நம்ம சொல்கிறது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட். ஓகே, இப்போ நீங்கள் ஜாவா டவுன்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும் என்னென்னா ஜேடிகே டவுன்லோட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டிவ், அதாவது சம்மந்தமான சைட்டுக்கு போகும். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சம்மந்தமான சைட்டுக்கு போய்ட்டு அதில் உங்களோட வேர்ஷனை நீங்கள் தீர்மானித்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாவா 17 இப்போ எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா 8 நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, ஜாவா 17 டவுன்லோட் பண்ணிங்க, நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட்? இதுகளை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஓகே, இப்போ நான் ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சீரீஸ் வந்து நான் வந்து தயாரிக்கிறேன், ரைட்? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஜாவாவில் பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஜாவாவை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட மெஷின்ஸில் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதுக்கான வே நான் சொல்லித்தருவேன் எப்படின்னு. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாவா டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் கோடை எழுதுறதுக்கான ஒரு எடிட்டர் வேறு. இப்போ நீங்கள் வந்து நோட் பேடில் வந்து நீங்கள் வந்து ஒரு டைப் செட்டிங் செய்கிறேன்னா வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஜாவாவை எழுதுறதுக்கு வந்து நமக்கு ஒரு டூல்ஸ் தேவை. இப்போ டூல்ஸில் வந்து நம்ம நிறையா இருக்குது, நமக்கு ஐடிஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து நெட்பீன்ஸ் இருக்குது, எக்லிப்ஸ் இருக்குது, அது இன்டெலிஜே ஐடியா இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நார்மலாக வந்து இண்டஸ்ட்ரியலில் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இன்டெலிஜே ஐடியா தான். நம்ம ஜாவா எழுதுறதுக்கான டூல் வந்து இன்டெலிஜே ஐடியா. ஓகே, அது அப்போ ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து காலேஜில் ஸ்விங் பேஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தான் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு வந்து. இப்போ நார்மலாக இப்போ ஜாவா எஃப்எக்ஸும் கொடுக்குறாங்க, ஆனால் ஸ்விங் பேஸ் அப்ளிகேஷன் தான் வந்து ஃபேமஸான விஷயம். ஓகே, அதாவது ஃப்ரேம்ஸ் எழுதி நம்ம அதில் வந்து ஜியோ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ அந்த மாதிரி செய்கிற நேரம் நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு வந்து எழுதுகிற வந்து ஸ்விங் பேக்ஸ் அப்ளிகேஷன் எழுதுகிறேன்னா நம்ம வந்து நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
அடுத்து வந்து நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுற நேரம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்டெல்ஜே ஐடியா. ஏன்னா இன்டெல்ஜே ஐடியாவில் தான் நமக்கு லேஸ் வந்து ஜாவா எஃப்எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம நெட்பீன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ஜாவா எஃப்எக்ஸ், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நமக்கு ஈஸியான ஒரு விஷயம் இன்டெல்ஜே ஐடியா. இப்போ இன்டெல்ஜே ஐடியாவில் எப்படி ஜாவா எஃப்எக்ஸ் ப்ரோக்ராம் எழுதிருக்குன்றது வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன், ஆல்ரெடி அங்கே இருக்குது. இப்போ ஸ்விங் அப்ளிகேஷனில் ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நான் டியூட்டோரியல் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நிறையா விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதில். ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ப்ரோக்ராம் எழுது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தெரிவு செய்கிற ஐடி வந்து என்னன்னா இன்டெல்ஜே ஐடி. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஐடிஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜாவா ப்ரோக்ராம் தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட், கீப் ஆன் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் வந்து ஹலோ வேர்ல்டை மட்டும் பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ ஜாவா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கூகுளில் போயிட்டு ஜேடிகே நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா ஜேடிகே. ரைட், இப்போ ஜேடிகே டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒராக்டன்ற கம்பெனி, இவங்க தான் ஜாவா, இப்போ வந்து இவங்க தான் ஜாவோட ஓனர், இவங்க தான். இதை கிளிக் பண்ண ஃபர்ஸ்ட்லி இங்கே. ரைட், இப்போ ஜாவா 17 அவைலபிளாக இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் இதில் பாருங்கள், கீழே 21 per லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. இப்போ நான் வந்து 17 செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்போ இப்போ இந்த வெர்ஷனை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இப்போ இதை தான் நம்ம பாவிக்கிறாங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை லினாக்ஸ்னா லினாக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் யூசர் மேக் ஓஎஸ், அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறவங்க இதில் உங்களுக்கு தேவையான இன்ஸ்டாலரை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் யூசர்னால விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 62 பிட் இதாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இதாக கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை EXE ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி அவனோட மெஷின்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜிப் ஃபைல் இருக்குது, MIS இருக்குது. நான் வந்து EXE ஃபைல் தான் நமக்கு தேவை. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவனோட மெஷினில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ரைட், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் போய்ட்டு ரன்னில் போய்ட்டு நீங்கள் இல்லை ஒன்றுமே இல்லைங்க, சும்மா நெக்ஸ்ட் பண்ணி போனது தான் இருக்குது. சீடா அது இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாவா சி சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஓகே, அப்போ நான் உங்கள் ஜாவா வந்து உங்கள் மெஷின்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே ரைட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ரைட், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து இன்டெல்ஜே ஐடியா, இதுதான் ஜாவா எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எடிட்டர். இந்த எடிட்டரை நீங்கள் டவுன்லோட், இந்த இருக்க லிங்க் இதை கிளிக் பண்ணி இந்த எடிட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த எடிட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ நம்ம வந்து ஜாவாவில் வந்து பேசிக்ஸாக வந்து நம்ம இந்த எடிட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ரைட், இதில் 30 days ஃப்ரீஸ் கொடுத்துருப்பாங்க ட்ரையல். நீங்கள் அதுக்கப்புறம் வேணா பை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எடிட்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்குது இந்த எடிட்டர். இதில் வந்து ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட். ஓகே, இதில் போயிட்டு ஜாவா வந்து நான் வந்து ஜாவா 17 தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஜாவா 17 நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன், வந்து மை ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ வந்து ஜாவாவில் வந்து என்கிட்ட ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். முதல்ல இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட சி டிரைவில் தான் இன்ஸ்டால் ஆகும் பேசிக்காக. இப்போ சி டிரைவில் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஜாவாவில் வந்து நம்ம 64 பிட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் ஃபைலுக்கு தான் போயிருக்கோம். இல்லை சும்மா ஜாவான்னு தான் இருக்குது. ஜாவாவில் இந்த இருக்குது 17. இது 17ல வந்து பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட பின். இந்த பின்ல வந்து பாருங்கள் ஒரு பாத் இருக்குது. இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணி இதா இருக்கு இந்த இங்கே பாருங்க, ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் ஜாவாவில் ஜாவா JDK 17 பின் டிரெக்டரியில் இந்த பாத் இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் C அடிச்சு காப்பி பண்ணி சம்டைம் வந்து இப்போ எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற நேரம் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற நேரமே நம்ம அந்த பாத் வந்து அதில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து பதிவு செய்யப்படும். அப்படி இல்லைன்னா இந்த ஜிஸ்பிசியில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு
ரைட் கிளிக் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஓகே இதில் போயிட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை வந்து நீங்கள் வந்து என்னது என்வாயன்மெண்ட் வேரியபிள் இங்கே வந்து சொல்கிறேன் என்வாயன்மெண்ட் வேரியபிள் இதாருங்க என்வாயன்மெண்ட் வேரியபிள் இதாக இருக்குது எடிட் என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு ஒன்று இருக்குது இதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வரும் இந்த சும்மா இந்த இதில் போய்ட்டு சும்மா நீங்கள் இல்லாட்டி நீங்கள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்வாயன்மெண்ட் வேரியபிள் சொல்லி சர்ச் பண்ணலாம் என்வாயன்மெண்ட் வேரியபிள் இதாக இருக்குது என்வாயன்மெண்ட் நடிக்கு இந்த எடிட் சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிள் இருக்குது ஸோ கிளிக் பண்ணே வந்துடும் நான் அந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நியூன்னு கொடுத்து இங்கே நான் வந்து பாத்துன்னு சொல்லி நீங்கள் இந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோலன் அடித்தா ஜாவால கம்ப்ளீட் பாத் வந்து நீங்கள் எங்கே ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத் வந்து இங்கே உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து கன்ஃபிகர் ஆகிடும் ஓகே இப்போ நான் ஆல்ரெடி இதில் கன்ஃபிகர் ஆகிருக்கனால நான் வந்து இந்த ஆல்ரெடி இங்கே கன்ஃபிகர் ஆகிருக்கனால நான் என்டர் பண்ணலை ஆல்ரெடி நீங்கள் கன்ஃபிகர் ஆகலைன்னா இது நீங்கள் என்டர் பண்ணலாம் இப்போ தான் பாத் செட் பண்ணுறது ஜாவா எப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சி டிரைவில் ப்ரோக்ராமிங்கில் தான் இன்ஸ்டால் ஆகும் அது ஜாவா 17 உங்களோட வெர்ஷன் பின் இந்த டிரெக்டிவை கொண்டாந்து உங்களோட இங்கே சர்ச் பாரில் என்வாயன்மெண்ட் த இஎன் டைப் பண்ணால் இந்த வரும் இதில் போய்ட்டு என்வாயன்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு நியூவில் போய்ட்டு பாத்துன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கோலன் அடிச்சு நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா ஏன்னா பாத் வந்து பதிவு செய்வார் ரைட் இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக செய்ய தேவையில்லைங்க நிறைய இதில் வந்து ஒட்டோவா வந்துடும் அப்படி வராட்டி இப்படி செய்யுங்க ரைட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாத் சரியாக செட் ஆகிருக்கான்றது எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஜாவா சின்னு சொல்லி ரைட் இப்போ சரியாக செட் ஆகிருக்கு அப்படி செட் ஆகலைன்னா நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ வரலன்னா நீங்கள் அந்த மாதிரி வேலையை செய்யுங்க ஓகே ரைட் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ எஸ்ஆர்சியில் போயிட்டு நியூ ஜாவா கிளாஸ் இதில் வந்து நம்ம கொடுக்குறேன் மை ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் ஜாவா கிளாஸ் எழுதுறேன் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் மை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரில் கொடுப்போம் இப்படி எழுதுனா நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் ஏன்னா ஒரு கமல் கேஸ்ட் இந்த மாதிரி எழுதுனா ப்ரோக்ராமிங் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது மை ஃபர்ஸ்ட் ஓகே மை ஃபர்ஸ்ட் இது நம்மளோட கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம பேர் கொடுத்துருக்கோம் மை ஃபர்ஸ்ட்னு கிளாஸுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் மெயின் மெத்தட்னு ஒருத்தர் மெயின் ப்ரோக்ராமர் ஓகே இப்போ வந்து இதில் வந்து பப்ளிக் இது வந்து கேஸ் சென்சிட்டிவாக எழுதணும் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main இதுக்குள்ள நம்ம எழுத போகிறோம் string args string array ஒன்று இதுக்குள்ள வந்து நான் எழுத போகிறேன் இதில் வந்து இப்போ இன்டெல்ஜி ஐடியாவில் எழுதுற நேரம் நமக்கு SOUT அடிச்சாலே வந்துடும் இந்த ஸ்டவுட் டப்கியை ப்ரெஸ் பண்ணால் இதாகிடும் இல்லைனா நீங்கள் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எப்படி எழுதுறேன்னா பாருங்கள் சிஸ்டம் கேபிட்டல் லெட்டர் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதில் வந்து ஹலோ அப்படின்னு எழுதுறோம் இப்போ என்ன எழுதுறோம்னா இப்போ இது என்னன்னா நம்மளோட சிஸ்டம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னா என்னன்னா இது தான் வந்து நம்மளோட மெமரி மேனேஜ்மெண்ட் இதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த அரேல தான் வந்து இந்த ஹெலா வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை காட்டுது ஜாவாவில் ஓகே அதாவது வந்து இதுதான் இப்போ நம்ம அவுட்புட்டை காட்டு நம்ம சிஸ்டத்தில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து நம்ம என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்னா நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஹலோ வேர்ல்டு ஓகே இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சு அது சும்மா பிரிண்ட் ஆகாது நமக்கு மெயின் மெத்தட் ஒன்று தேவை அந்த மெயின் மெத்தட் எப்படி எழுதுறது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல் அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிளாக தான் எழுதும் ஓகே அதுக்கப்புறம் இது அரே இந்த அரேல தான் இந்த ஹலோ வந்து ஸ்டோர் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே மானிட்டருக்கு வந்து வரும் இந்த அவுட்புட் ஓகே இப்போ பாருங்கள் இதை வந்து இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறேன் அந்த ரன்னு கொடுத்தோம்னா இதை கிளிக் பண்ணோம் எந்த இது வேலை ரன் பண்ண போகுதுன்றது நமக்கு செலக்ட் பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதில் அவுட்புட் வந்துடும் இங்கே பாருங்கள் ஹலோன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகே ரைட் நமக்கு ஈஸியாக வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் ரைட் இப்போ இதே ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம நோட் பேடில் எழுதுனா இப்படி எழுதாது இப்போ பாருங்கள் நோட் பேடில் எழுதி காட்டுறாங்க இது பேசிக்ஸாக வந்து நம்ம ஜாவாவில் வந்து பிகினர்ஸ் வந்து இப்போ தான் ஜாவாவில் நோட் பேடில் இதே ப்ரோக்ராமிங்க ஜாவா EXன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் எழுத போகிறேன் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி எழுத போகிறேன் பாருங்கள் நான் சி அப்படின்னு அடிச்சு நான் நோட் பேட் ஒன்று உருவாக்குறேன்
நோட் பேடை வந்து நம்ம எழுதிக்கோங்க. நோட் பேடை எங்கே எழுதிக்கோங்க. இந்த நோட் பேடை வந்து நம்ம அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோடை நம்ம சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ண போகிறேன்? இந்த G டிரைவில். ஸோ ஃபைல் சேவ் ஆஸ் ஜியில் இந்த லொக்கேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஜாவா EXன்னு டைப் பண்ணால் /EXன்னு டைப் பண்ண இங்கே வந்துடும். இப்போ எங்கே நான் வந்து டைப் பண்ணுறேன், நான் என்னென்னு கொடுக்க போகிறேன், மை ஃபர்ஸ்ட் அந்த பேர்லேயே நம்ம 5 first ஜாவா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இங்கே நான் வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கு நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ண இந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். அதே தான் இங்கே நான் சேவ் பண்ணுறேன், இப்படி சேவ் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் நோட் பேடில் இருக்கேன், எங்களுக்கு எந்த வித ரன் பண்ணுற ஒரு கமாண்டும் இல்லை. இந்த கோடை ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்திட்டேன். இது எப்படி நம்ம ரன் பண்ணுறது, இது பேசிக்ஸாக. இதை ரன் பண்ணுற நேரம் இந்த டிரெக்டரியில் நான் மேலே CMD அடிச்சுட்டு இப்போ எங்கே ரன் பண்ணணும், ஜாவா சி மை ஃபர்ஸ்ட் .javaன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணுற நேரம் பாருங்கன்னா கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். ரைட், கிளாஸ் ஃபைல் இது வந்து நம்மளுக்கு வந்து JVM-ஆல் மட்டும்தான் இதை ரீட் பண்ண முடியும். இதை உங்களால் ரீட் பண்ணவே இயலாது. இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். ரைட், இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா ரன் பண்ணுறேன். ஜாவா மை ஃபர்ஸ்ட்னு எழுதி அடித்தோம்னா நமக்கு ஹேலோன்றது அவுட்புட் வரும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு நோட் பேடில் இப்படி தான் நம்ம பேசிக்ஸாக வந்து ஜாவா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணணும். ஜாவா சீன் அடிச்சுட்டு அப்புறம் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே இப்போ நம்ம நார்மலாக நம்ம எடிட்டரில் யூஸ் பண்ணுற நேரம் இந்த கம்பைல் எல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் வந்து ரன்னுன்ற கமாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணாவே அது ஓட்டோவாக கம்பைல் ஆகி ரன் ஆகிடும். நமக்கு அதெல்லாம் வந்து இதில் வந்து எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணி கொடுப்பாரு இந்த எடிட்டர். அதான் எடிட்டரில் உள்ள பியூட்டி. நமக்கு இந்த கம்பைல் பண்ணுறது அது இருக்குலாம் தேவையில்லை. இப்போ எடிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதுகளுக்கு தான். இந்த கம்பைல் முன்னெல்லாம் வந்து இப்படி தான் எழுதுவாங்க ப்ரோக்ராம். நம்ம எடிட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பைல் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை, இந்த எடிட்டரை யூஸ் பண்ணி செய்கிற நேரம் நம்மளுக்கு வந்து ஜாவா சின்னு சொல்லி இந்த கிளாஸ் பேர்லாம் ஒன்றுமே அடிக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்லி கோடை மட்டும் எழுதிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து பில்ட் ஆகும். எரர் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் எடுத்து கொடுக்கும். ஓகேயா? ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.